மதுரை அவனியாபுரத்தில் வரும் 15ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கும் நிலையில் போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ சான்றிதழ் வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், என்னென்ன விவரங்கள், என்ன விஷயங்கள் எல்லாம் தொடங்கி இருக்கு தற்பொழுது? மதுரை மாவட்டத்தில் நடைபெறவிருக்கின்ற ஜல்லிக்கட்டினுடைய முதல் நிகழ்வு துவங்கி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தினுடைய நடைபெறக்கூடிய இந்த 3 ஜல்லிக்கட்டுகள் உலக பிரசித்தி பெற்றது. குறிப்பாக பொங்கல் தினத்துக்கு அன்று 15, 16, 17 ஆகிய 3 தினங்கள் தொடர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெறும். 15ஆம் தேதி மதுரையினுடைய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டும், 16ஆம் தேதி பாலமேடும், அதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. இந்த 3 ஜல்லிக்கட்டுகளிலும் தமிழகத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான காளைகள் இந்த போட்டியில் பங்கேற்கும். இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கென பல்வேறு மருத்துவ பரிசோதனைகளும் செய்த பின்புதான் இந்த போட்டியில் இந்த காளைகள் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போகின்ற ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு குறைந்தபட்ச வயதாக 2 வயது இருந்தால் மட்டுமே தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிக்கு இந்த காளைகள் போட்டியில் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, 120 சென்டிமீட்டர் குறைந்தபட்சமாக இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்க வேண்டும், உடல் தகுதியோடு இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வேறு எதுவும் போதை வஸ்துகள் எதுவும் கொடுத்திருக்கக்கூடாது. இந்த போட்டியில் பங்கேற்கக்கூடிய காளைகளுக்கான உரிமையாளர் மற்றும் அதனுடைய உதவியாளர் என புகைப்படங்களை எல்லாம் கொண்டு வந்துதான் இந்த பதிவுகளை செய்ய வேண்டும். இதனை முறையாக கால்நடை பராமரிப்பு துறையினை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து அதனை ஆய்வு செய்து இந்த போட்டிகளுக்கான மருத்துவ சான்றிதழை, தகுதி சான்றிதழை கொடுப்பார்கள். இதன் பின்பாக இந்த காளைகள் தொடர்ந்து இந்த போட்டியில் பங்கேற்பதற்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்றன. அதற்கான தற்போது நடைமுறை மதுரை இருக்கக்கூடிய அவனியாபுரம், விரகனூர், அதே மட்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் துவங்கி இருக்கிறது. என்ன மாதிரியான தகுதியான சான்றிதழ் இருக்க வேண்டும் என்பது குறித்து தற்போது நம்முடைய கால்நடை மருத்துவர் இருக்கிறார், அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். சார், இந்த காளைகளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பொதுவாக இந்த ஜல்லிக்கட்டு? இந்த காளைகளுக்கு தகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, அவை நாட்டு மாட்டு காளைகளாக இருக்கணும். அதுபோக அவை உயரம் 120 சென்டிமீட்டருக்கு குறையாமல் இருக்கணும். அதுபோக அவர்களுக்கு அந்த நம்ம வயதை 2க்கு குறையாமல் இருக்கணும். அதை நம்ம அவையோட பல்லு முறைகளை படி நம்ம இது பண்ணிக்கிறோம். அதுபோக உயரம் திமிலோட அடியில் வச்சு நம்ம அளந்து அவை 120க்கு குறையாமல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம அளந்து பார்த்துக்கிறோம். அதுபோக கொம்பு மழுங்கியிருக்கா, அதாவது ரொம்ப கூர்மை இல்லாமல் இருக்கான்றதையும் இப்போ செக் பண்ணிக்கிறோம். இதுபோக நம்ம விழா அன்னைக்கும் ஒரு தடவை நம்ம கொம்புகளை செக் பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி தொடர்பாக நம்முடைய காளை வளர்க்கின்ற ஒருவர் நம்முடைய இருக்கிறார், அவர் கேட்கலாம். இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்பதில் இருக்கக்கூடிய பெருமை என்ன, என்ன மாதிரியான விஷயங்களுக்காக இது தொடர்ந்து இது போன்ற காளைகளை வளர்க்கணும்னு நீங்கள் என்ன? ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்பது நம்ம நாட்டின காளைகளை அழிய விடாததுக்காக ஜல்லிக்கட்டு. நமது நாட்டினம்ன்றது வீரியமிக்க பொருட்களை பண்டைய காலத்தில் நம்ம பயன்படுத்தி சாப்பிட்ட உணவு முறையிலேருந்து அந்த வீரியமிக்க வேறு மாதிரி நம்ம காளையிலேருந்து அந்த வீரியமிக்க உணவு தானியங்களை கொடுக்கும்போது அதோட சாணத்தில் இந்த உரம் நம்ம வயக்காட்டுக்கு போகும்போது அந்த வயக்காட்டில் விளைச்சல் நல்லா அழுதியமாக இருக்குன்றக்காண்டி இந்த காளையில் வளர்த்து வந்துக்கிருக்கோம். பாரம்பரியமாக இந்த காளையை வளர்க்க நம்ம அடுத்து போட்டிக்கு வரும்போது வீரமிக்க காளையாக இருக்கிறதுக்கு போட்டியில் விட்டு பார்க்கும்போது இந்த காளை வீரமிக்க காளையாக இருக்கும்போது அதை கொண்டு இனச்சேர்க்கைக்காக வச்சுருந்தோம். அந்த பாரம்பரிய தொட்டு வந்தது அந்த ஜல்லிக்கட்டில். அப்படியே காளைகள் இப்போ வீட்டுகளுக்கு அவனியாரத்தில் குறைஞ்சது வீட்டில் ஒரு காளை இருக்குது, அந்த அளவில் வச்சுருக்கோம். மாடுகளுக்கு நல்ல தானிய வகைகளை கொடுத்து இது பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஜல்லிக்கட்டு வரப்போது இந்த வட்டம் ஆர்வமாக இருக்கீங்களா? எப்படி எங்களுக்கு ஜல்லிக்கட்டு 365 நாளும் ஜல்லிக்கட்டு இருக்கிற மாதிரி ஆர்வமாக தான் இருப்போம். எப்போயுமே நம்ம ஸ்போர்ட்ஸ்மேன் எப்படி பார்த்துக்கிறோமோ அது மாதிரி தான் அவரை பார்த்துக்கிறனால 365 நாளுமே ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்துக்கிறனால எங்களுக்கு எப்போயுமே அதே ஆர்வமாக இருக்கும். மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த தகுதி சான்றிதழுடன் இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கான முதல் கட்ட விழா துவங்கி இருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த வீரர்களுக்கான சோதனை என தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. 15, 16, 17 என இந்த 3 தினங்களும் மதுரை மாவட்டம் முழுவதுமாக மிகப்பெரிய களை கட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடைபெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.